கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆம்தேவஜனமே, தேடுவது தவறா என்றால் இல்லை. ஏனென்றால் ஆண்டவரே மத்தேயு 7:7 சொல்லி இருக்கிறார், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று. ஆனால் அதே தேவன் இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அஞ்ஞானிகளை போல தேடாதிருங்கள் என்று. யார் இந்த அஞ்ஞானிகள்? 1 தெசலோனிக்கேயர் 4:4 சொல்லுகிறது, தேவனை அறியாதவர்கள் அஞ்ஞானிகள் என்று. அப்படி என்றால் தேவனை அறியாமல் எனக்கு இது தேவை அது தேவை, நான் தான் என் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று தேடுகிற தேடலைத்தான் அஞ்ஞானிகளின் தேடல் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவர்களை போல தேடாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் தேவைகளை நிறைவேற்ற ஒருவர் இருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு எது எப்பொழுது வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அறிந்த தகப்பன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொடுப்பார். நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைக்கு எப்பொழுது எது கொடுக்க வேண்டும் என்று தகப்பனுக்கு நன்றாய் தெரியும். பிள்ளை கேட்காமலேயே 3 வயது ஆகும்போது தகப்பன் பள்ளியில் சேர்ப்பார். ஒரு சில குழந்தைகளை பார்த்திருக்கிறேன். அதாவது 2 குழந்தைகள் இருக்கும் வீட்டில் மூத்த பிள்ளை பள்ளிக்கு செல்வதை பார்க்கும் இளைய பிள்ளை நானும் பள்ளிக்கு செல்லுகிறேன் என்று அடம் பிடிக்கும். அது அடம் பிடிக்கிறது என்பதற்காக தகப்பன் அந்த குழந்தையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாரா என்றால் இல்லை. குழந்தை பள்ளிக்கு செல்ல வேண்டிய சரியான வயது வரும் வரை அந்த குழந்தையை பள்ளியில் சேர்க்க மாட்டார். அதே போலத்தான் நம் பரம தகப்பனும் நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்று அவருக்கு நன்றாக தெரியும். நாம் அவர் பிள்ளையாய் நடந்து கொள்ளும் போது நாம் அவரை கேட்காமலே நமக்கான ஆசீர்வாதத்தை தருவார். அதே சமயம் சில நன்மைகளை நாம் எவ்வளவு கேட்டு அடம் பிடித்தாலும் நமக்கு கொடுக்க மாட்டார். காரணம் அது நம் நலனுக்காகத்தான். அதை பெற்றுக்கொள்ளும் காலம் வரவில்லை என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட காத்திருக்கும் காலத்தில் அமர்ந்து அடம் பிடித்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், wait for my time. என் வேலைக்காக காத்திரு. I will do the wonders for you. நான் உனக்காக அற்புதங்களை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க,